அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர். இயல் 6 காலத்தை வென்ற கலை பாடப்பகுதியை இன்றைய பாட வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். காலத்தை வென்ற கலை. கலை ஆயக்கலைகள் 64 என்ற பழமொழி உண்டு. கலைகளில் தேர்ச்சி கொள்ளுங்கள் என்பது கற்றோர்கள் சொல்வது வழக்கம். கலைகளில் தேர்ச்சி கொள்ளுங்கள் என்பது கற்றோர்கள் சொல்வது வழக்கம். வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பதற்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் நடுநிலையில் நிற்பதற்கும் ஒரு பிரச்சனையின் இடது வலது பார்த்து எது உண்மை என்று கண்டுபிடிப்பதற்கும் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கும் அனுசரணையாய் நடந்து கொள்வதற்கும் அமைதியாய் வாழ்வதற்கும் கலை ஏதுவாகிறது என்று டாக்டர் மு. வரதராசனார் கூறியுள்ளார். அப்படிப்பட்ட அந்த கலையை கற்றுணர்ந்தவர்கள் பழங்காலத்தில் உள்ள நம் தமிழ் முன்னோர்கள். இசை, சிற்பம், ஓவியம், கட்டடக்கலை, ஆடல் பாடல் போன்ற கலைகளை கற்றுணர்ந்து பேணி பாதுகாத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளனர் நம் தமிழக முன்னோர்கள். அதில் குறிப்பிடும்படியாக கட்டடக்கலை 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கு கம்பீரமாக பெருமையோடு நிற்கக்கூடியது தஞ்சை பெரிய கோவிலின் கட்டடக்கலை. அத்தகைய கட்டடக்கலை காலத்தை வென்ற கலையாக நம் பாடப்பகுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாங்க மாணவ செல்வங்களே, நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். நுழைமுன் கருத்து. கலையும் அறிவியலும் மனித குல வளர்ச்சியுடன் பின்னி பிணைந்தவை. மனிதகுல வளர்ச்சியோடுடன் பின்னி பிணைந்தவை கலையும் அறிவியலும். மனிதனின் படைப்பு திறனால் உருவானது கலையாகும். அது நம் மனதில் அழகுணர்வை ஏற்படுத்தி மகிழ்வையும் தருகிறது. கலைகள் நுண்கலை, இசை, ஓவியம், சிற்பம் இதெல்லாம் நுண்கலை. பயன்கலை, கூடை முடைதல், கயிறு திரித்தல், கைவினை தொழில்கள் இதெல்லாம் பயன்கலை. பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை, நாடகம், கூத்து இதையெல்லாம் நம்ம நிகழ்த்துக்கலை என கலைகள் பல்வகைப்படும். கலை ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டு மேன்மையும் எதிரொலிக்கின்றது. தமிழகத்தில் பழங்காலத்திலேயே சிற்பம், கட்டடம், ஆடல் பாடல் முதலிய கலைகள் சிறப்புற்றிருந்தன. 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டடக்கலை நம்மை வியப்படைய செய்கிறது. தமிழகத்தில் பழங்காலம் முதலேயே சிற்பம், கட்டடம், ஆடல் பாடல் முதலிய கலைகளில் சிறப்பு பெற்றிருந்தார்கள். அதிலும் குறிப்பிடும்படியாக 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடியது தஞ்சை பெரிய கோவிலின் கட்டடக்கலை.
இந்த கட்டடக்கலையின் சிறப்பை தான் காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பாடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாங்க நம் பாடப்பகுதிக்கு செல்வோம். இந்த காலத்தை வென்ற கலை பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் கதிர், நிலா. 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர். இவங்க 3 பேரும் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டடக்கலையின் கலை நுட்பங்களை உரையாடும் வண்ணமாக பாடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கதிரும் நிலாவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டடக்கலைஞர்களுக்கான பட்டப்படிப்பின் பிஆர் இறுதியாண்டு மாணவர்கள். கல்வெட்டுக்கலை பயிற்சியுள்ளவர்கள். தொன்மையான கோவில்களுக்கு சென்று கலையழகையும் நுட்பங்களையும் விருப்பத்துடன் ஒளிப்படம், ஆவணப்படங்களை எடுத்து தங்கள் வலைதளத்தில் கட்டுரைகளோடு பதிவேற்றுவார்கள். கதிரும் நிலாவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட அழகியல் கலைஞர்களுக்கான பட்டப்படிப்பு பிஆர் இறுதியாண்டு மாணவர்கள். இவர்கள் கல்வெட்டுகளை படித்து அறியக்கூடிய பயிற்சி பெற்றவர்கள். கதிரும் நிலாவும் இவங்க 2 பேரும் பழமையான கோவில்களுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கட்டடக்கலையின் நுட்பங்களையும் கலை நுணுக்கங்களையும், சிற்பங்களின் கலை நுணுக்கங்களையும், ஓவியங்களின் கலை நுணுக்கங்களையும் பார்த்து உணர்ந்து தன்னுடைய ஒளிப்பட கருவியால் படமெடுத்தும் ஆவணப்படங்களாக எடுத்து அந்த கட்டடக்கலையின் கலை நுணுக்கத்தையும் கட்டுரையாக பதிவு செய்து தன்னுடைய வலைத்தளங்களில் பதிவிறக்கம் செய்வார்கள். கதிரும் நிலாவும். கல்லூரியில் 3 நாள்கள் விடுமுறை கிடைத்தபோது அவ்விருவரும் தங்களின் பல நாள் கனவான தஞ்சாவூர் கோவிலுக்கு செல்வதென்று முடிவெடுத்தனர். விடியலில் குளிர்காற்றின் மென்மையை அனுபவித்தபடி தஞ்சையில் இறங்கிய இருவரும் உறவினர் வீட்டில் ஓய்வெடுத்தனர். பின்னர் நிழற்படக் கருவி, வரைபடத்தாள்கள் உள்ளிட்ட பொருள்களை கதிர் எடுத்துக்கொள்ள நிலா கோவிலை நோக்கி தன் வாகனத்தை ஓட்டினாள். கதிரும் நிலாவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட அழகியல் கலைஞர்களுக்கான பிஆர் இறுதியாண்டு மாணவர்கள். அவங்க நேரடியாகவே கட்டடங்களை பார்த்து கலை நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் கொண்டவர்கள். அவங்களுக்கு பல நாள் கனவாக இருந்தது தஞ்சாவூரில் வீற்றிருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அந்த கட்டடக்கலையின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்கள் மனதில் வீற்றிருந்தது. அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியதை போல கல்லூரிக்கு 3 நாள் விடுமுறை விட்டிருந்தாங்க. அந்த விடுமுறையை அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக தஞ்சாவூருக்கு சென்றார்கள். தஞ்சாவூரில் விடியற்காலையில் இறங்கி தன்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு பிறகு கோயிலுக்கு செல்வதற்காக வாகனத்தை தயார்படுத்தி கொண்டு நிலா வாகனத்தை ஓட்டினாள். கதிர் கோயில் கட்டடக்கலையின் ஒளிவடிவம் எடுப்பதற்கான நிழற்பட கருவியையும் எடுத்துக்கொண்டு அந்த கட்டடக்கலையின் நுணுக்கங்களை வரைந்து கொள்வதற்காக வரைபடத்தாள்களையும் எடுத்துக்கொண்டு கதிர் நிலா வாகனத்தை ஓட்ட கோயிலுக்கு சென்றார்கள். நிலாவும் கதிரும் கோவிலுக்குள் நுழைந்ததும் ஒளிப்படம் எடுப்பதற்கான அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே சென்றனர்.
சுற்றி பார்த்து ஆங்காங்கே நின்று ஒளிப்படங்கள் எடுத்தபடி அதன் நுணுக்கங்களை கவனித்து வியந்த இருவரும் சற்றே களைத்தவர்களாய் திருச்சுற்று மாளிகையில் அமர்ந்தனர். நிலாவும் கதிரும் தஞ்சாவூர் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். நுழைந்தவுடனே கோவில் நிர்வாகத்திடம் கட்டடக்கலை படம் எடுப்பதற்கான ஒளிப்படம் எடுப்பதற்காக அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே சென்றனர். கதிரும் நிலாவும் கோயில் உள் சுற்றி பார்த்து கட்டடக்கலையின் நுணுக்கங்களையும் அழகிய வேலைப்பாடுகளையும் இருவரும் எண்ணி வியந்து அத்தகைய கட்டடக்கலையும் வேலைப்பாடுகளையும் ஒளிப்பட கருவியால் ஒளிப்படங்களை எடுத்துக்கொண்டு கட்டடக்கலையின் நுணுக்கங்களையும் வேறுபாடுகளையும் இருவரும் மாறி மாறி வியந்து பேசிக்கொண்டார்கள். பேசி களைத்தவர்களாய் திருச்சுற்று மாளிகையில் அமர்ந்தனர். திருச்சுற்று மாளிகை என்பது கோயில் சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரம். கோயில் நுழைவாயில் கருவறை, கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய சுற்று பிரகாரம், அதை தான் நம்ம என்ன சொல்றோம், திருச்சுற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாமி ஊர்வலம் வரக்கூடிய பகுதி, கருவறையிலிருந்து வெளியே வந்து ஊர்வலம் வரக்கூடிய பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோயில் வெளிப்புற பகுதி. கோயில்னா கருவறைக்கு வெளிப்புற இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா திருச்சுற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த கோயில் கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பிரகார பகுதியில பெரிய பெரிய கோயில்களில் என்ன கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொற்பொழிவு கூடம், மக்கள் உட்கார்ந்து கேட்பதற்காக கோயிலில் சொற்பொழிவாளர்கள் இறைவனுடைய சிறப்புகளை பேசுவதற்கும் மக்கள் அமைதியாக உட்கார்ந்து அத்தகைய சொற்பொழிவை கேட்பதற்கும் மண்டபங்களை கட்டியிருப்பாங்க. அதுதான் சொற்பொழிவு கூடம். அதுக்கப்புறம் இசை நிகழ்ச்சி நடைபெறும், நாட்டியம், பரதநாட்டியம் நடைபெறக்கூடிய இடம். அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து மக்கள் கோயிலுக்கு வரும்போது அவங்க இளைப்பாறுவதற்காக மண்டபங்களை கட்டியிருப்பார்கள். அதுக்கப்புறம் கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு கோயில் பிரசாதம் செய்வதற்காக கட்டடம் கட்டியிருப்பாங்க, மடப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் கோயிலுடைய சுற்று பிரகாரத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த சுற்று பிரகாரத்தில் மக்கள் இளைப்பாறுவதற்காக கட்டப்படக்கூடிய அந்த மண்டபத்தில் யார் உக்காந்துருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கதிரும் நிலாவும் உட்கார்ந்திருந்தார்கள். கோயிலுக்குள்ளே வந்து கோயில் நிர்வாகத்திடம் போட்டோ, அதாவது ஒளிப்படம் எடுப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கோயிலில் இருக்கக்கூடிய கட்டடக்கலையின் நுணுக்க வேறுபாடுகளை எல்லாம் பார்த்து இருவரும் விவாதித்து கொண்டு ஒளிப்படம் எடுத்துக்கொண்டார்கள். பிறகு பயண களைப்பாக அந்த கோயில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகை அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து இளைப்பாறினார்கள் கதிரும் நிலாவும். பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். ராஜராஜன் 988ஆம் ஆண்டு சேரநாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் கோபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயில்ல 2 கோபுரங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரங்களில் உயரமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளாந்தகன் கோபுரம். பெரிய கோயில்ல 2 கோபுரம் இருக்கு, அதுல ஒரு கோபுரம் மிகவும் உயரமானது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. அந்த கோபுரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ராஜராஜன் 988ஆம் ஆண்டு சேரநாட்டை
மீது படையெடுத்து சேரநாட்டை வெற்றி கொண்டதன் குறிக்கும் வகையில் தான் கட்டிய அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோயில் கோபுரத்துக்கு கேரளாந்தகன் கோபுரம் என்று பெயரிட்டு அழைத்தான். இப்போ இந்த பத்தியிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பாங்க. கேரளாந்தகன் கோபுரம் என பெயரிடப்பட்டதன் காரணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டால், பெரிய கோவில் கோபுரங்களில் உயரமானது, தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். ராஜராஜன் 988ஆம் ஆண்டு சேரநாட்டின் மீது படையெடுத்து போர் புரிந்து சேரநாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில், அது நினைவுபடுத்தும் வகையால் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் கோபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நிலா கதிர்கிட்ட சொல்றார், கவனித்தாயா, இந்த கோவிலில் 2 கோபுரங்கள் இருக்கின்றன. கதிர், ஆமாம், முதலில் உள்ளது கேரளாந்தகன் திருவாயில், அதையடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில். இவை சோழர்களின் தனி அடையாளம். ஆமாம் நிலா, இங்கு கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா? நிலா சொல்றா, கதிர், இந்த கோயிலில் 2 கோபுரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நிலா கதிர்கிட்ட சொல்றா. கதிர் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் நிலா சொல்றா, முதலில் உள்ளது கேரளாந்தகன் திருவாயில். அந்த கேரளாந்தகன் திருவாயில் 988ஆம் ஆண்டு ராஜராஜன் சேரநாட்டின் மீது படையெடுத்து கொண்டு சேரநாட்டை வெற்றி பெற்றதன் போற்றும் வகையில் தான் கட்டிய அந்த கோயிலுக்கு கேரளாந்தகன் கோபுரம் என்று பெயர் சூட்டி அழைத்தான் ஒரு கோபுரத்திற்கு. அடுத்தது இன்னொரு கோபுரம் ராஜராஜன் திருவாயில் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோபுரத்துக்கு பெயர் சூட்டி அழைத்திருக்கிறார்கள். இவை சோழர்களின் தனி அடையாளம் அப்படின்னு சொல்லி நிலா கதிர்கிட்ட சொல்றா. கதிர் ஆமாம் நிலா அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். இங்கு கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கதிர் நிலா கிட்ட கேட்குறாங்க. அன்று நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பத்தியிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா நமக்கு கேட்பாங்க. பிற்கால சோழர்களின் தனி அடையாளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா, தஞ்சை பெரிய கோவிலில் முதலில் உள்ளது கேரளாந்தகன் திருவாயில், அடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில் ஆகிய 2 வாயில்களிலும் கோபுரங்கள் உள்ளன. இவை பிற்கால சோழர்களின் சிறப்பான தனி அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதாவது கோயில் நுழைவாயில் மேலே இருக்கிறது கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அடுத்தது கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு ராஜராஜன் வாயில் அப்படிங்கிற கோபுரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் நிலாகிட்ட கேட்குறா, இங்கு கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கதிர் நிலாகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்ல வரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விமானத்தில் நிழல் விழாது என்பது கட்டுக்கதை. தினமும் இருவேளையும் விமானத்தின் நிழல் முழுவதுமாகவே விழும் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல வரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலா கதிர்கிட்ட சொல்ல வராங்க. அதாவது கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் நிலா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு நிலா என்ன சொல்ல வராங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க, விமானத்தின் நிழல் விழாது என்று வேணா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது புரளி கட்டுக்கதை. ஆனால் தினமும் இருவேளையும் விமானத்தின் நிழல் முழுவதும் விழும் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல வரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலா கதிர்கிட்ட சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், புதிய குரல். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரியவர், 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் பேசுகிறார். தம்பி, நீங்கள் கோபுரம் என்பது தவறு, இந்த பெண் சொன்னதுதான் சரி. குரல் வந்த திசையில் பார்த்தபோது அவர்களுக்கு பின்னால் தூணில் தூய வெண்ணிற ஆடையில் அறிவின் கலையுடன்
சோர்ந்த முகத்துடன் 70 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். இந்த கதிரும் நிலாவும் பேசிட்டு இருக்கும்போது கதிர் நிலாவிட்ட கேட்குறா, கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிலா சொல்றா, அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, விமானத்தின் நிழல் விழாது என்று வேணா சொல்லி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருவேளை காலை மாலை இருவேளையிலும் விமானத்தின் நிழல் முழுவதுமாக விழும் அப்படின்னு சொல்லி நிலா கதிர்கிட்ட சொல்லியிருக்கிறார். நிலா சொன்ன கருத்தை ஆமோதிக்கும் விதமாக பெரியவரும் சொல்றாரு, என்ன தம்பி நீ கோபுரம் சொன்ன தவறு, இந்த பெண் சொன்ன நிலா சொன்னது மாதிரி விமானம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, ஒரு 70 வயது மதிக்கத்தக்க அறிவின் கலையுடன் சோர்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தூணில் சாய்ந்தபடியே நிலா சொன்ன கருத்தை ஆமோதித்தார், ஏற்றுக்கொண்டார். பெரியவர், கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, விமானமோ அகநாளிகையின் மேல் அமைக்கப்படுவது. கோபுரம் விமானம் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேள்விக்கு பதில். இப்ப பெரியவர் சொல்றாரு, கோபுரம் என்பது வாயில்களின் மேல் அமைக்கப்படுவது. வாயில்கள், கோயில் நுழைவாயில், அதை தான் நம்ம வாயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கோயில் நுழைவாயின் மேல் அமைக்கப்படக்கூடிய கோபுரம், அதை தான் நம்ம கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கோயிலின் நுழைவாயின் மேல் அமைக்கப்படுவது கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. விமானம் என்பது என்ன? அதாவது அகநாளிகை. அகநாளிகை என்பது கருவறை, இறைவன் வீற்றிருக்கக்கூடிய கருவறை. அந்த கருவறைக்கு மேல் இருக்கப்படக்கூடிய கோபுரம், கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய 3 கலசங்கள் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொன்னா விமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்ல வரார் பெரியவர். கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, விமானமோ அகநாளிகை. அகநாளிகை என்பது கருவறை, இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம். கருவறை, கருவறையின் மேல் அமைக்கப்படுவது விமானம். அகநாளிகையா? பெரியவர் சொன்னதற்கு அந்த அகநாளிகை அப்படிங்கிற அகநாளிகையா என்ன அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கிறான். அப்ப கதிர் கேட்ட கேள்விக்கு பெரியவர் பதில் உரைக்கிறார். கருவறையைத்தான் அகநாளிகை என்று அழைப்பார்கள். நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். 2 நுழைவாயில்கள் கோபுரங்கள் என்பது பிற்கால சோழர்களின் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கருவறையை தான் அகநாளிகை என்று அழைப்பார்கள். நீங்கள் சொன்னபடி கேரளாந்தகன் கோபுரம், ராஜராஜன் வாயில், இந்த 2 கோபுரங்களும் பிற்கால சோழர்களின் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி பெரியவரும் சொல்றாரு. உடனே நிலா பெரியவர்கிட்ட கேட்கிறார் கேள்வி, இதை ஏன் பெரிய கோவில் என்று அழைக்கிறார்கள் ஐயா அப்படின்னு சொல்லி நிலா பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பெரியவர் பதில் கூறுகிறார். குறுநகையுடன் தஞ்சை பெரிய கோவில் நம் நாட்டிலுள்ள கற்றளி கோவில்களிலேயே பெரியதும் உயரமானதும் ஆகும். ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது. தட்சிணமேரு என்று ராஜராஜனால் பெருமையுடன் அழைக்கப்பட்டது. இக்கோவில் விமானம் 216 அடி உயரம் உடையது. கருவறையின் விமானம் 13 தளங்களை உடையது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதாவது நிலா கேட்குறா பெரியவர்கிட்ட, இதை ஏன் பெரிய கோவில் என்று அழைக்கிறார்கள் ஐயா அப்படின்னு சொல்லி நிலா கேட்ட கேள்விக்கு பெரியவர், குறுநகையுடன் தஞ்சை பெரிய கோவில் நம் நாட்டில் உள்ள கற்றளி கோவில்களிலேயே பெரியதும் உயரதுமானது ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கற்றளி கோயில், கல்லை வைத்து கட்டப்படக்கூடிய கோயில்களை நம்ம என்னன்னு சொன்னா கற்றளி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்லை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கட்டப்பட்ட கோயில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கல்லை ஒன்றன் மீது ஒன்றா வச்சு கட்டப்பட்ட கோயில்கள்லேயே மிகவும் பெரியதான கோயில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று கட்டி முடிக்கப்பட்ட கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். அதை தான்
தட்சணமேரு என்று ராஜராஜனால் பெருமையுடன் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்றாரு. ரெண்டாவது இன்னொரு சிறப்பு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இக்கோவில் விமானம் 216 அடி உயரம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கோபுரம் எத்தனை அடி உயரம் உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கோயில் நுழைவாயில் மேல் இருக்கக்கூடிய கோபுரம் அங்கிருந்து கணக்கு வைத்து கொண்டு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தின் விமானம் இருக்கும்ல, அது வரைக்கும் இருக்கக்கூடிய உயரம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 216 அடி உயரம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம், கீழே நுழைவாயில் மேல் இருக்கக்கூடிய அந்த மேல் தளத்திலிருந்து விமானம், அந்த விமானமும் மேல் தளத்துக்கு நடுவில் 13 சிறிய தளங்களை கொண்ட இது உடையது கருவறை விமானம். அது எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 தளங்களை உடையது அப்படின்னு சொல்லி யார் சொல்ல வர்றாருன்னா பெரியவர் சொல்ல வர்றாரு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா கேட்குறாங்க. ராஜராஜன் தான் கட்டிய கோயிலுக்கு டேஸ் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டது, தட்சணமேரு என்று அழைக்கப்பட்டது. பென்சிலால் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. அடுத்தது, கற்றளி கோயில்கள் என்றால் அப்படின்னு சொல்லி கதிர் பெரியவரிடம் கேட்கிறாரு. அதுக்கு பெரியவர் சொல்றாரு, செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர். இந்த கற்றளி கோயிலை முதல்ல உருவாக்கியவன் 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம். மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் முழுமையான கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு பெரியவர். அதாவது கற்றளி கோயில்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறான் பெரியவர்கிட்ட. பெரியவர் சொல்ல வராரு, செங்கல்லை வைத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டுவதற்கு தான் நம்ம என்னன்னு சொன்னால் கற்றளி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த கற்றளி கோயிலை முதல்ல கட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் உருவாக்கிய வடிவம் தான் இந்த கற்றளி கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பல்லவ மன்னர்கள் கட்டிய கற்றளி கோவில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் ஆகியவற்றை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் முழுமையான கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்ல வராரு. இப்போ இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண்னா கேட்குறாங்க. கற்றளி கோயில்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி கோயில்கள் என்று பெயர். கற்றளி ஒரு மதிப்பெண்ணால் கேட்குறாங்க. கற்றளி கோயிலை உருவாக்கியவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் கற்றளி கோயில்களை உருவாக்கினான். கற்றளி கோயில்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்டால், மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில், இதெல்லாம் கற்றளி கோவில்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ பல்லவர்கள் மாமல்லிபுரம், மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் கற்றளி கோயில்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. சோழர்கள் கற்றளி கோயில்கள் எதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜராஜன் தஞ்சை பெருவுடையார் கோயில், அதுக்கப்புறம் நார்த்தாமலை விஜயலாய சோழீச்சுரம், இது சோழர்கள் கட்டியது. ராஜராஜனுடைய பையன் 1ஆம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கப்புறம் தாரேஸ்வரம், ஐராவதேஸ்வரம் போன்ற கற்களால் ஆன கோயில்களை கட்டியிருக்கிறான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1ஆம் ராஜேந்திர சோழன்.
அதே மாதிரி பாண்டியர்களும் கற்களால் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோயில், திரிபுரவனம் போன்ற கற்களால் பாண்டியர்களும் கோயில்களை கட்டியிருக்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தி பாருங்கள். 16ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை கட்டினான். 2010 இக்கோவிலின் 1000வது ஆண்டு நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயில் எப்போது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு இந்த பத்தியை நம்ம விடையாக எழுதலாம். தஞ்சை பெரிய கோயில் 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை கட்டினான் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அதை நன்கு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அப்போ 1003லேருந்து 2010ஆம் ஆண்டு வரை கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் கம்பீரமாக கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக பெருமையாக பறைசாற்றப்படுவது தஞ்சை பெரிய கோயில் கட்டடக்கலையில் நம் முன்னோர்கள் இப்படி சிறந்து விளங்கி இருக்கின்றனர் என்பதை பார்க்கும்போது நம் நெஞ்சம் இலகுகின்றது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது. நிலா. பழங்காலத்தில் கோவில்கள் எப்படி கட்டப்பட்டன ஐயா? நிலா பெரியவரிடம் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு பெரியவர் நிலா கேட்ட கேள்விக்கு பதில் கூறுகிறார். தொடக்கத்தில் மண்ணால் தான் கட்டினார்கள். அதன் பிறகு மேலே மரத்தால் சட்டமிட்டார்கள். தில்லை கோவில், தில்லை கோவில்னா சிதம்பரம் நடராஜர் கோவில், குற்றாலநாதர் கோவில் ஆகியன அவ்வாறு கட்டப்பட்டவை. அதன் மேல் செம்பு தகடு, பொன் தகடுகளால் கூரை வேய்ந்தார்கள். அடுத்த நிலையில் செங்கற்களை அடுக்கி கோவில் கட்டினார்கள். அந்த வகையில் சோழன் செங்கண்ணான் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறுகிறார். அதாவது நிலா பெரியவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பழங்காலத்தில் கோயில்களை எப்படி கட்டினாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குற போது அதுக்கு பெரியவர் பதில் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடக்கத்தில் கோயில்களை மண்ணால் கட்டினாங்க, பிறகு மேலே மரத்தால் சட்டமிட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மண்ணால் கட்டினாங்க, அதன் மீது மரத்தால் சட்டமிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மரத்தின் மீது செம்பு தகடுகளையும் பொற்தகடுகளையும் பதித்து கூரை வேய்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதுக்கு உதாரணமாக எதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தில்லை கோவில், சிதம்பரம் நடராஜர் கோயில், குற்றாலநாதர் கோயில் இப்படி தான் கட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செங்கலால் கோயிலை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரியவர் இப்படி தான் கோயிலை கட்டியிருக்கிறாங்க பழங்காலத்தில் அப்படிங்கிறத நிலா கேட்ட கேள்விக்கு பெரியவர் பதில் கூறியுள்ளார். சரி, அந்த வகையில் சோழன் செங்கண்ணான் 78 கோயில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர், அதாவது சைவ சமய நாயன்மார், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே உளவாரப் பணியை மேற்கொண்டவர், 80 வயது மதிக்கத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறியிருக்கார். தாம் பாடிய பாடலில் சோழன் செங்கண்ணான் 78 கோயில்களை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் தம் பாடலில் பதிவு செய்துள்ளார். நிலா திருப்பியும் ஒரு கேள்வி பெரியவரிடம் கேட்கிறார். கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பெரியவர் பதில் கூறுகிறார். கோவில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமன்று, அங்கே இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான
தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்ல வர்றாரு. கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன அப்படிங்கிறதுக்கு காரணம், பெரியவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழங்காலத்தில் கோவில்கள் வெறும் வழிபடும் தலம் மட்டுமல்ல, கோவிலில் போய் இறைவனை வழிபடுவதற்காக மட்டுமல்ல, கோவிலை பெருசாக ஏன் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்படக்கூடிய இடமாகவும் கோயில்கள் இருந்தது. அத்தகைய காரணத்தால் கோயில்கள் பெரிதாக கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, மக்கள்கள், பலதரப்பட்ட மக்கள் ஒன்று கூடும் இடமாக இருந்தது. அதனால கோயில்கள் பல பேர் வந்து செல்வதற்கு ஏதுவாக கோயில்கள் பெரிதாக கட்டப்பட்டன. ரெண்டாவது, மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகளை அங்கே கல்வெட்டுகளாக பதித்து வைத்திருந்தார்கள். அந்த கல்வெட்டுகளில் சொல்லப்படக்கூடிய கருத்தை பார்த்து அறிந்து கொள்வதற்காக கோயில்கள் பெரிதாக கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ரெண்டாவது, வேற என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவுவதற்காக தானிய கிடங்குகளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பஞ்சகாலங்கள், வறட்சி ஏற்படக்கூடிய காலங்களில் மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் தானியங்களை பாதுகாக்கக்கூடிய இடமாக கோயில்களை நிர்வகித்தார்கள். அப்ப தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக கோயில்களில் அத்தகைய தானியங்களை பாதுகாப்பதற்காக கோயில்களை பெருசாக கட்டினாங்க. இந்த ஒரு காரணம். ரெண்டாவது, புயல், வெள்ளம் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் மக்கள் வீடு வாசல்களை இழந்து தவிக்கும் போது அவங்களுக்கு தங்குவதற்காக கோயில்களை பெரிதாக கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ரெண்டாவது, கருவூலமாகவும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. கருவூலம் அப்படின்னா என்ன? அணிகலன்கள், ஆவணங்கள், தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடிய பாதுகாப்பு அறையாக கருவூலமாகவும் கோயில்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ரெண்டாவது, மருத்துவமனையாகவும், மருத்துவமனை அதாவது மக்களுக்கு நோய்களை தீர்ப்பதற்காக மருத்துவர்கள் குழு வந்து மக்களை மருத்துவ சேவை செய்வதற்காகவும் கோயில்களை பெரிதாக கட்டினார்கள். ரெண்டாவது, போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்குவதற்கு இடமாகவும் கோயில்களை பெரிதாக கட்டினாங்க. அப்போ இத்தகைய காரணங்களுக்காக கோயிலை பெருசாக கட்டினாங்க அப்படிங்கிறத பெரியவர் பதிவு செய்துள்ளார். இப்போ இதிலிருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினா கேட்பாங்க. கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டால் அழகா, கோவில்கள் என்பது வெறும் வழிபடக்கூடிய தலம் மட்டுமல்ல, அங்கு இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்ப்பதற்காக கட்டப்பட்டன. மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்தும் அங்கே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. வறட்சி காலங்களில் மக்களுக்கு உணவு அளிப்பதற்காக தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. கோவில்கள் கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் பயன்பட்டன. இதற்காக கோவில்கள் பெரிதாக கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி பெரியவர் நிலாவிடம் சொல்றார். அப்ப இந்த கேள்விக்கு இவ்வாறு நாம் விடை எழுதலாம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது. கதிர்: சரிதான், பல்லவர்கள்தான் கோவில்கள் கட்டுவதில் வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு பெரியவர் சொல்ல வரார். செங்கல், சுண்ணாம்பு, சுண்ணம்னா சுண்ணாம்பு, மரம், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்மா, சிவன், திருமால் மும்மூர்த்திகளுக்கும் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது. அவர்கள் வழிவந்த ராஜசிம்மனோ தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையில்
உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோவிலை அமைத்து அழியா புகழ் பெற்றான். அதாவது கதிர் கேட்குறான், முதல்ல இந்த கோயிலை கட்டுவதில் வல்லவர்கள் பல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அப்படிங்கிறத கதிர் சொல்றான். அதுக்கு பெரியவரும் ஆமோதிக்கும் விதமாக, ஆம், செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம், அதாவது செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் இல்லாமல் பிரம்மா சிவன் திருமால் மும்மூர்த்திகளுக்கும் முதலாம் மகேந்திர பல்லவவர்மன், அதாவது விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திர வர்ம பல்லவன் குடைவரை கோயில்களை அமைத்தான் அப்படிங்கிறத மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது அப்படிங்கிறத பெரியவர் சொல்ல வராரு. அதாவது செங்கல் மணல் செங்கல் கற்கள் உலோகம் இல்லாமல் கோயிலை கட்டினா, பிரம்மா விஷ்ணு திருமாலுக்கு கோயிலை கட்டினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ செங்கலும் சுண்ணாம்பு கல் உலோகம் மரப்பட்டை இல்லாமல் எப்படி கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு கேள்வி ஏற்படும். அதுதான் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. குடைவரை கோயில் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய மலைகளை உடைந்து கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல வராரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாம் மகேந்திரவர்மன், இவன் தான் முதல்ல குடைவரை கோயிலை அமைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. பல்லவர்கள் கற்களாலையும் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் இல்லாமல் கோயிலை கட்டியிருக்காங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய கல்லாலான மலை குன்றுகளை செதுக்கி குடைவரை கோயிலாக குடஞ்சி கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம என்ன சொன்னோம், குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரி, அந்த மாதிரி இந்த ராஜசிம்மன் முதல்ல கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜசிம்மன் எந்த கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அழகு வாய்ந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை அமைத்து அழியா புகழ் பெற்றவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜசிம்மன் அப்படிங்கிற அந்த பல்லவ மன்னன் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த பத்தியிலிருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லவர்கள் தான் முதல்ல கோயிலை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த பல்லவர்களில் முதல்ல கட்டினவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திர பல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த முதலாம் மகேந்திர பல்லவன் எந்த அடிப்படையில் கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் முதலியவை இல்லாமலே மலைகளை குடைந்து குடைவரை கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் ராஜசிம்மனோ தம் முன்னோர்களை விஞ்சும் வகையில் எழில் அழகு வாய்ந்த காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. நிலா ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கோவிலே ராஜராஜனுக்கு அது போன்றதொரு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது அல்லவா அப்படின்னு சொல்லி நிலா பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த ராஜ சிம்மேஸ்வரம் அவன் கட்டின அந்த கோயில் காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயிலை பார்த்த உடனே ராஜராஜ சோழனுக்கும் நாமும் அத்தகையதொரு கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அவன் மனதில் விதைத்தது அப்படிங்கிறத நிலா பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. பெரியவரும் ஆமா அப்படிங்கிறத சொல்ல வராரு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தி பாருங்க. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு சொல்லி யார் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரெடெரிகா ஒன்ஸ்லிவிங் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற இதில் கதிரும் நிலா பெரியவர் இவர்கள் பேசிய உரையாடலை நாம் பார்த்துள்ளோம். இதிலிருந்து 2 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க, 1 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க, கேரளாந்தகன் கோபுரம் என்று பெயரிடப்பட காரணம் யாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பிற்கால சோழர்களின் தனி அடையாளம் எது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கருவறை, அதாவது அகநாளிகை அப்படிங்கிறது கருவறை அப்படிங்கிறத பார்த்தோம். கற்றளி கோயில் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். கோயில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துள்ளோம். அதுக்கப்புறம்
குடைவரை கோயில் அப்படிங்கிறதையும் செங்கல், சுண்ணாம்பு, மரம், உலோகம் முதலியவை இல்லாமல் பெரிய மலைகளை குடைந்து கோயிலை கட்டுவதை தான் குடைவரை கோயில். அதை ஃபஸ்ட்டு கட்டுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லவர்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். எந்த மன்னன்? விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திர பல்லவன் தான் குடைவரை கோயில்களை அமைத்தான் அப்படிங்கிறத நாம் பார்த்துள்ளோம். இதுவரைக்கும் இந்த 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினா, 1 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி நாம் விடை எழுத வேண்டும் அப்படிங்கிறத நாம் பார்த்துள்ளோம். ஒரு முறைக்கு இருமுறை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். வணக்கம் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. நன்றி.